லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மிஸ்டர் திருமாறன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரிப்போர்ட் எடுத்தது உண்மைதான். ஆனா இவங்களை செக் பண்ணப்பவே விஷம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. கன்ஃபர்மேஷனுக்காக தான் டெஸ்டுக்கு அனுப்புனேன். சாருமதி சாப்பிட்ட ஃபுட்ல 100% பாய்சன் இருக்கு. காட் கிரேஸ், விஷம் கம்மியா இருந்தனால தப்பிச்சிட்டாங்க. அதிகமா இருந்திருந்தா இந்நேரம் இவங்களை காப்பாத்தவே முடிஞ்சிருக்காது. போதுமா? இவங்க நீங்க கூப்பிட்ட டாக்டர் தானே? இவங்க சொன்னதை இப்போ வச்சு நம்புறீங்களா? ஆதிரா தான் என் சாப்பாட்டுல விஷம் வச்சிருக்கா. நிறுத்து சாரு, கேக்குறதுக்கே கொடுமையா இருக்கு. உசுரோட அருமையும் உறவோட தேவையும் அறிஞ்சவனா பெத்தவளை பறி கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அப்பாவையும் பக்கத்துல வச்சுக்க முடியாம நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். பிரிவோட ரணம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். நான் போய் உன் உசுரை பிரிக்கிறதுக்கு விஷம் கொடுப்பனா? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு சாரு. டாக்டர், நல்லா செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை சாப்பிட்டது ஃபுட் பாய்சனா கூட இருக்கலாம். அட்ரஸ் அக்கா. சாப்பாட்டுல விஷத்தை வச்சுட்டு இப்ப வச்ச சாப்பாடே விஷமா இருக்கும்னு பல்டி அடிக்கிறியே. அடேங்க அப்பா, உன் ராஜதந்திரத்துக்கு முன்னாடி நான் பிச்சை எடுக்கணும். பாராதிரா, நீ என்ன நாடகம் போட்டாலும் நீ செஞ்ச அநியாயத்தை மன்னிக்கவே முடியாது. நான் உன்ன நாடகம் போடல, நீ தான் ஏதோ பிளான் பண்ணி நாடகம் போடுற. யாரு? நானா? பின்ன நாடகம் உனக்கு என்ன புதுசா? இந்த வீட்ல நீ போடாத நாடகம் என்ன இருக்கு? இங்க பாருங்க, கண்டதையும் பேசி பாய்சன் மேட்டரை டைவர்ட் பண்ண பாக்காதீங்க. நீ எதுக்கும் துணிஞ்சவன எனக்கு தெரியும் ஆதிரா. சாப்பாடு கேட்டப்போ எனக்கு மட்டும் தனி தட்டு எடுத்துட்டு வந்து போட்டியே, அப்பவே நான் உஷாரா இருக்கணும். அப்பதான் நீ விஷத்தை கலந்திருக்க. நான் சாப்பிடாம எந்திரிச்சப்போ இத சாப்பிடலன்னா நாளைக்கு டிஃபன் கிடைக்காதுன்னு மிரட்டினப்ப கூட இந்த அப்பாவுக்கு சந்தேகம் வரலையா ஆதிரா? விஷ சாப்பாடு வெள்ளந்தியா எடுத்து சாப்பிட்டேனே. ஐயோ கடவுளே. ஏய் சாரு, சும்மா நடிக்காத சரியா? ஆதிரா எதுக்கு உன்னை கொல்ல போறா? ஒரு பொண்டாட்டிக்கான தகுதியை எனக்கு கோர்ட்டு கொடுத்துருச்சு. ஆனா இவளால அதை ஏத்துக்க முடியல. அதான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த ஓசி வாழ்க்கை பறி போயிடுமோன்னு பயந்து என் உசுரை எடுக்கிறதுக்கே துணிஞ்சிட்டா. அது உங்களுக்கு புரியலையா? உனக்கு என்ன ஆதிரா நான் பாவம் பண்ண? நான் என் புருஷனோட வாழணும்னு ஆசைப்பட்டது பாவமா? என் குழந்தையோட இருக்கணும்னு ஆசைப்பட்டது பாவமா? சொல்லு. அடச்சி வாய மூடு. நீயே ஒரு விஷம், உனக்கு தனியா விஷம் வேற வைக்கணுமா? ஆளை வச்சு திருமாறன கொல்ல பார்த்தவ தானே நீ? கோர்ட்டு சொல்லுச்சுன்னு வீட்டுக்குள்ள வச்சிருந்தா நீ ஆதிரா மேலேயே பழிய தூக்கி போடுறியா? இவ அப்படிப்பட்டவளா இருந்தா உனக்கு எப்போ விஷத்தை வச்சிருப்பா. இங்க பாரு சாரு, உன் நாடகத்தை நம்ப யாரும் தயாரா இல்ல. நீ உன் வேலையை பாரு. டாக்டர், நீங்க கிளம்புங்க டாக்டர். நில்லுங்க டாக்டர், நான் சொல்ற வரைக்கும் இங்க இருந்து போக கூடாது நீங்க. ஏய், சரி, ஆதிரா குற்றவாளி இல்ல, அப்போ சோத்துல விஷம் எப்படி வந்துச்சு? அது ஆண்டவனை தான் கேட்கணும். ஆதிரா, ஆண்டவனை விட போலீஸ் கிட்ட கேட்டா தெளிவா தெரிஞ்சிரும். இப்பவே நான் போலீஸ கூப்பிடுறேன். அவங்க வந்து விசாரிச்சா விஷம் யார் வச்சாங்கன்னு சொல்லிடுவாங்கல்ல. ஏய் சாரு, பேசாதீங்க. அதான் இவ்வளவு நல்லவன்னு சொல்லிட்டீங்கல்ல. போலீஸ் வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் போலீஸ்க்கு போன் பண்ணதான் போறேன். ஏய், என்ன நீ? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் ஏசிபி திருமாறனோட வைஃப் பேசுறேன். என்ன கொல்றதுக்கு சதி நடக்குது. நீங்க உடனே இங்க வர முடியுமா? தேங்க்ஸ் மேடம். போலீஸ் வந்துரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு.
சார் மேடம் மேடம் வாங்க மேடம். மேடம் நீங்களே இந்த கொடுமையை கேளுங்க மேடம். அன்னைக்கு இவங்க என்ன அடிச்சு துரத்துனப்போ ஏதோ உங்களால எனக்கு நீதி கிடைச்சது. மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா இந்த படுபாவி ஆதிரா உசுரோட போனா தானே திரும்பி வருவ. உன்னை போனாம அனுப்புறேன்னு சொல்லி நான் திங்கிற சோத்துல விஷத்தை கலந்து வச்சிருக்காங்க. ஏய் போய் சொல்லாத. ஆதிரா விஷத்தை வச்சதை நீ பாத்தியா? ஏமா கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன சார் இவங்க சொல்றது உண்மையா? பாவம் மேடம், அவரை கேட்காதீங்க. தெரிஞ்சிருந்தா அவர் விட்டுருப்பாரா? என் மேல இருக்கிற கோபத்துல ஆதிராதா சோத்துல விஷத்தை கலந்தா மேடம். அடைச்சி வாய மூடு. இன்ஸ்பெக்டர் இங்க பாருங்க, இவன் சொல்றது சுத்த போய். இல்ல மேடம். என் ஆதிராவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவ அப்படி செய்ய மாட்டா. அப்ப டெஸ்ட் ரிப்போர்ட் தப்பா இருக்குமா? டாக்டர் நடந்ததை சொல்லுங்க. மேடம், சாருமதி மயக்கமா இருக்கிறதா திருமாறன் எனக்கு கால் பண்ணாரு. மேடம் ரிப்போர்ட் பாருங்க மேடம். என்ன சார் ரிப்போர்ட் போய் சொல்லுமா? அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா விஷம் வச்சது ஆதிரா கிடையாது. அவதான் வச்சிருக்கா. இல்லனா எதுக்காக எனக்கு தனி தட்டுல சாப்பாடு போடணும்? தனி தட்டா? ஆமா மேடம், நீங்களே பாருங்க மேடம். நல்லா பாருங்க மேடம். இந்த தட்டுல சாப்பிட்டு தான் எனக்கு மயக்கமே வந்துச்சு. இது என்ன அலுமினிய தட்டு? இதுல தான் நீங்க சாப்பிடுறீங்களா? ஆமா மேடம். ஆதிரா மத்த எல்லாருக்கும் நல்ல தட்டுல சோறு போடுவா. எனக்கு மட்டும் இந்த அலுமினிய தட்டு தான். என்னம்மா இது இப்படி கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ சாரு மேல உங்களுக்கு பகை இருக்கு. இவ்ளோ வன்மத்தையும் வச்சிருக்க நீங்க ஏன் சாப்பாட்டுல விஷம் வச்சிருக்க மாட்டீங்க? ஐயோ, நான் வைக்கல மேடம். நிஜமா நான் விஷமெல்லாம் வைக்கல. பின்ன எப்படி விஷம் வந்துச்சு? இன்ஸ்பெக்டர் இவ தான் ஏதோ உளறா. நீங்களும் என்கொயரி பண்ண வந்திருக்கீங்க. ஆமா, இது ஆதிரா தான் பண்ணனு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? அது தெரியாது சார். ஆனா விஷம் இருந்தது உண்மைதானே சார்? அதை நாங்க விசாரிச்சு தானே ஆகணும். இதோ பாருங்கம்மா, உண்மையை சொல்லுங்க. சாப்பாட்டுல விஷத்தை நீங்க தானே கலந்தீங்க? இதெல்லாம் அநியாயம். ஆதிரா அப்படிப்பட்டவ கிடையாது. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. இது சாரோட வீடுன்றதுனால பொறுமையா பேசிட்டு இருக்கோம். இதே மத்தவங்களா இருந்தா என் ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருந்திருக்கும். 4 அடியில உண்மையா வர வச்சிருப்போம். அது ஏசிபி சாருக்கு தெரியும். சொல்லுங்க, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? மேடம், இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்லவே மாட்டா. ஆதாரத்தோட கேட்டதான் வழிக்கு வருவா. சோத்துல கலந்த விஷத்தோட மீதிய இந்த பாட்டில் கவர்னு எங்கேயாவது இங்கதான் வச்சிருப்பா. நல்லா செக் பண்ணி பாருங்க மேடம். கரெக்ட். கான்ஸ்டபிள்ஸ் எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க. சரிங்க மேடம். மேடம் தேடிட்டு எதுவும் இல்லை. மேடம், உள்ள தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்ல. அப்ப ரூம் எல்லாம் தேடி பாருங்க. ஓகே மேடம். மா, உன் ரூம் எங்கம்மா? எங்க இருக்குன்னு கேக்குறல, அந்த பக்கம். போய் அந்த ரூம் செக் பண்ணி பாருங்க. சரிங்க மேடம். மேடம், விஷ பாட்டில் இங்க இருக்கு மேடம்.
என்னம்மா இது? மேடம் அது எனக்கு தெரியாதுன்னா. நான் சொல்றேன், சாருமதி சோத்துல விஷத்தை கலந்துட்டு மீதியும் ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்க, கரெக்டா? இல்ல இல்ல எனக்கு தெரியாது, என்ன நம்புங்க, இத நான் வைக்கல. நீ வைக்காம உன் ரூம்ல யார் வந்து வச்சிருப்பா? என்ன ஆதிரா, எப்படி இது? அம்மா எனக்கு தெரியலம்மா, இது நான் பார்க்கவே இல்லம்மா. மேடம், இவ கையும் களவுமா மாட்டிக்கிட்டு இப்ப நல்லா போய் சொல்லிட்டு இருக்கா. ஏய், நீ சும்மா இருக்க மாட்ட? இன்ஸ்பெக்டர், இதுல ஏதோ தப்பு இருக்கு. சார், ஆதாரம் கேட்டீங்க, கிடைச்சிருச்சு. மோட்டிவ் காரணம் எல்லாம் கிளியரா இருக்கு. கோர்ட்ல சாருமதி உங்க ஒய்ஃப்னு சொன்னதை இவங்களால ஏத்துக்க முடியல. அந்த பகையில இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இன்ஸ்பெக்டர், நான் இத செய்யல, என்ன நம்புங்க, நான் இத செய்யல. ஏய் சாரு, என்ன பழி வாங்குறதுக்காக நீ இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்க. பாவி பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? டேய், நீ திருந்தவே மாட்டாதீரா. மேடம், நீங்க உங்க ரூட்ல விசாரிச்சாதான் அவ உண்மையெல்லாம் கக்குவா. சாரி சார், உங்க ஒய்ஃபை நான் அரெஸ்ட் பண்றேன். திருமணா, ஏ சாரு, நீ நல்லாவே இருக்க மாட்ட. ஆதிரா கையால தானே சோறு வாங்கி திங்கிற, அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்ல. ஆதிராவை கூட்டிட்டு போக நாங்க விட மாட்டோம். இங்க பாருங்கம்மா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க நடங்க. ஒரு நிமிஷம். ஏன் இன்ஸ்பெக்டர், ரூம்ல விஷப்படல இருந்தா ஆதிரா குற்றவாளி ஆயிடுவாளா? சார், சாருமதி சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குல்ல சார்? சாருமதி என்ன ரொம்ப யோகியமா? கொலை பண்றவங்க அதை தற்கொலை மாதிரி செட் பண்ணிட்டு போனதை நம்ம பார்த்தது இல்லையா? கொள்ளை அடிச்சுட்டு டைவர்ட் பண்றதுக்காக சம்பந்தம் இல்லாத சாட்சிகளை விட்டுட்டு போறது இல்லையா? சார், அது வந்து இது ஏன் நீங்க அப்படி பார்க்க கூடாது? சார், அப்ப ஆதிரா இந்த குற்றத்தை செய்யலன்னு சொல்றீங்களா? ஆதிரா தான் செஞ்சான்னு உறுதியா உங்களால சொல்ல முடியுமா? சார், கிடைச்சதை வச்சு தானே நான் என்கொயரி பண்ண முடியும். சரி, ஆதிராவை எங்க கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ண போறீங்க? ஸ்டேஷன்ல தான் சார். ஆமா, நீங்க அங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் சார். ஓகே, அந்த 20 நிமிஷத்துக்குள்ள நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஒருத்தன் குற்றவாளியா இல்லையான்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற போலீஸ்காரன் தான். இத்தனை நாள் ஆதிராவோட வாழ்ந்து எனக்கு தெரியாதா யார் எதை செஞ்சிருப்பாங்கன்னு? ஆதிரா தப்பு செய்ய மாட்டா. கொஞ்சம் இருங்க. மா, ஐயா, இங்க வாங்களேன். தோ வரங்க. சொல்லுங்க ஐயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாருமதி வெளியே போனாங்களா? ஆமாங்க ஐயா, ஏதோ அவசரமா போனாங்க, மறுபடியும் வேகமா உள்ள வந்துட்டாங்க. ஆமா, எவ்வளவு நேரத்துல போயிட்டு வந்தாங்க? அது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ அவங்க கையில ஏதாவது வச்சிருந்தாங்களா? போகும்போது ஏதோ இல்லையா, ஆனா வரும்போது ஏதோ கையில மறைச்சு கொண்டு வந்தாங்க. டேய், போய் சொல்லாத, நான் எதுவுமே கொண்டு வரல. அப்போ வெளியில போயிட்டு வந்ததா ஒத்துக்கிற? ஏய், எதுக்கு நீ வெளியில போன? போயிட்டு என்ன கொண்டு வந்த? சொல்லுங்க சாருமதி, எதுக்கு வெளியே போனீங்க? கையில என்ன கொண்டு வந்தீங்க? மேடம், இந்த அம்மா சொல்றத நம்பாதீங்க மேடம், நான் எதுவுமே கொண்டு வரல. சரி, எதுக்கு வெளியே போனீங்கன்னு சொல்லுங்க. அது வந்து மேடம், ஆதிரா எனக்கு சோறு போடும்போது கேவலப்படுத்திட்டான். அந்த கோபத்துல வீட்டை விட்டு வெளியில போனேன். அதுக்கப்புறம் கோபம் தெளிஞ்சு வீட்டுக்குள்ள வந்துட்டேனே. ஓ, அப்படியா? ஆ, சரி. இப்ப எதுக்கு என்ன போட்டோ எடுத்துறீங்க? ஃப்ரேம் பண்ணி நடு வீட்டில் மாட்டுறதுக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு சாருமதி. சார், என்ன சார், எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நடந்ததுன்னு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆதிரா கொடுத்த சாப்பாட்டை ரூமுக்கு எடுத்துகிட்டு போன சாருமதி அதை உடனே சாப்பிடல. அப்போ தான் ஆதிராவை மாட்ட வைக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கா. உடனே கிளம்பி போய் 10 நிமிஷத்தில் திரும்பி வந்திருக்கா. கையில் மறைச்சு கொண்டு வந்தது வேறு எதுவுமே இல்லை, விஷம்தான்.
சாப்பாட்டில் விஷத்தை கலந்துட்டு ஆதிரா இல்லாத நேரமா பார்த்து பாட்டில் ரூம் ஷெல்ஃபில் வச்சுட்டு வந்துட்டா. சார் நீங்க சாருமதியை சந்தேகப்படுறீங்களா? கன்ஃபார்மே பண்றேன். ஏன்னா எங்க எல்லாரையும் விட சாருமதிக்கு தான் ஆதிரா மேல பகை அதிகம். அவ தான் இந்த சதியை செஞ்சிருக்கா. ஆனா சாருமதி உடம்புல விஷம் வந்திருக்கே சார், அது எப்படி சார் வந்திருக்கும்? அதுவும் இல்லாம நான் எதையும் மறைச்சு கொண்டு வரலன்னு அவங்களே சொல்றாங்களே. அதுக்கு தான் இந்த போட்டோவே எடுத்தேன். சாரு அவசரமா பண்ண பிளான் அது. அதனால கையில பாய்சன் இருந்திருக்காது. அதுக்கு தான் வெளியில போய் பக்கத்துல இருக்கிற கடையில பாய்சன் வாங்கிட்டு வந்திருக்கா. அங்க போய் இந்த போட்டோவை காமிச்சா பதில் கிடைச்சிரும். மேடம் மேடம் இதெல்லாம் அநியாயம் மேடம். அவதான் குற்றவாளின்னு தெரிஞ்சும் அவளை தப்பிக்க வைக்க பாக்குறாங்க. ஏய், இதுக்கு மேல பேசுன யாரு குற்றவாளி நீ பார்க்க தானே போற. இன்ஸ்பெக்டர், நான் உங்களுக்கு போட்டோவை சென்ட் பண்றேன். நீங்க உங்க கான்ஸ்டபிளுக்கு சென்ட் பண்ணி அவங்களை போய் விசாரிக்க ஓகே சொல்லுங்க. சார். அனுப்பிட்டு பாருங்க. கான்ஸ்டபிள் போட்டோ ஓகே அனுப்பிருக்கேன், மேடம். செக் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஏசிபிக்கே கிரைம் சொல்லி தரியா? விசாரிச்சுட்டு வரட்டும், அப்புறம் இருக்க உனக்கு. நான் வாங்கின கடையில போய் விசாரிச்சா நம்ம சிக்கிடுவோமே. மேடம் என்னாச்சு மஞ்சு? கடையில விசாரிச்சியா? விசாரிச்சிட்டேன் மேடம். என்ன சொன்னாங்க? இந்த சாருமதி தான் வந்து பாய்சன் வாங்கிட்டு போனதா சொன்னாங்க. அப்போ நான் நினைச்சது கரெக்ட் தான். அடி கொலகாரி பிசாசு. ஏய், நீ பண்ணிட்டு யார் மேல பழிய போடுற? உன்ன அம்மா இருமா. விடுங்க. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா இப்படி பண்ணிருப்ப? அம்மா கொஞ்ச நேரம் பேசாம இருங்கம்மா. என்ன சாருமதி இது? ஆதிரா சோத்துல விஷம் வச்சான்னு சொன்னீங்க. ஆனா அந்த விஷத்தை நீங்க தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நீங்களே விஷத்தை வச்சுக்கிட்டீங்களா? ஐயோ மேடம், எல்லாரும் போய் சொல்றாங்க மேடம். ச்சே, நிறுத்து. யாரு போய் சொல்றா? நீ செய்யறத ஃப்ராடு, சதி, கிரிமினல். இதுல அடுத்தவங்கள வேற சொல்றியா? நல்ல வேலை, இவர் மட்டும் கரெக்டா கண்டுபிடிக்கலனா இன்னும் என் கையில விலங்கு மாட்டிருப்பாங்க. நீ ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வியா? என்ன மேடம் இது? நானே வச்ச விஷயத்துல உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். ஆனா கடைசியில இவளே என்ன குற்றவாளின்னு சொல்றா. நீங்களே சொல்லுங்க மேடம், விஷத்தை சாப்பிட்டா செத்துருவேன்னு எனக்கு தெரியாதா? நானே எனக்கு போய் விஷம் வச்சுப்பேனா மேடம்? நீ கிரிமினல். உன் உயிர் போகாத அளவுக்கு கொஞ்சமா விஷத்தை கலந்து சாப்பிட்டுருக்க, அப்படிதானே? டாக்டர், இப்ப உடம்புல இருந்த விஷயம் எவ்வளோ? கம்மியான அளவுதான். அந்த அளவுக்கு சாப்பிட்டா மயக்கத்தை உண்டாக்கும், வாந்தி வரும், டிசென்ட்ரி ஆகலாம், டயர்ட்னஸ் இருக்கும். ஆனா கண்டிப்பா உயிர் போகாது. விஷம் சாப்பிடணும், ஆனா சாகக்கூடாது. பழி மட்டும் ஆதிரா மேல விழணும். இதான் இவளோட டிராமாவே. இவ சொல்ற மாதிரி ஆதிரா சாருவை கொள்ளணும்னு நினைச்சிருந்தா சாப்பாட்டுல நிறைய விஷத்தை கலந்துருக்கணும்ல. ஆனா அப்படி கலக்கலையே. இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்தா விஷ பாட்டில் இருக்கிற கைரேகையை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா சாரு அவசரத்துல யோசிக்காம பாட்டில ஷெல்ஃப்ல வச்சுட்டு வந்திருப்பான். ஏமா எதுக்கு இப்படி பண்ணீங்க? எங்களை பார்த்தா வேலை வெட்டி இல்லாதவங்க மாதிரி தெரியுதா? உங்களுக்கு நீங்களே விஷத்தை வச்சுக்கிட்டு ஆதிரா மேல பழிய தூக்கி போடுறீங்களா? மேடம் நீங்க அவங்க சொல்றது. இதுக்கு மேல ஒன்னும் பேசாதீங்க. சாரோட பொண்டாட்டின்னு பாக்குறேன். இல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். அன்னைக்கு உங்க கம்ப்ளைண்ட் உண்மைன்னு நினைச்சேன். அதான் இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணேன். இன்னைக்கு அதையே மிஸ்யூஸ் பண்ணி என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? அதான் சாருமதி பண்ணது கிரிமினல் தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன? அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. ஆமா,
அவ கையில முதல்ல விலங்க மாட்டி கூட்டிட்டு போங்க. மா இருங்கம்மா. சாருமதி யாரையும் கொல்லணும்னு நினைக்கல. தம் புருஷன் கூட வாழணுன்ற ஆசையில அதுக்கு தடையா இருக்கிற ஆதிராவை துரத்தணுன்ற கோவத்திலையும் இப்படி ஒரு அபாயமான காரியத்தை பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ட் ஆர்டர்ல இங்க இருக்கிறதுனால நான் எதையும் முடிவு பண்ண முடியாதுமா. இதோ பாருமா, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் என்னை ஏமாத்தணும்னு பாத்தீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். வரேன் சார். வரோம் சார். சார் வரேன் சார். ஓகே டாக்டர். எவ்வளவு கோவம் இருந்தாலும் ஒருத்தர் அழியணும்னு நினைக்க மாட்டேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், இது மாதிரி ஒரு அசிங்கத்தை செய்யறதுக்கு நீ அந்த விஷத்திலேயே செத்துருக்கலாம். இவளுக்கு டீ குடுக்காத மாதிரி இவளுக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு வந்திருக்குமா? கதவை சாத்திட்டு பாடு, இல்லன்னா உன் தலையில கல்ல தூக்கி போட்டுருவா. கொலகாரி கொலகாரி. ச்சே.